இந்தியாவில் சமூக மாற்றத்தை ஆரம்பித்த மகாத்மா ஜோதிபா புலே, மாதா சாவித்ரிபாய் புலே, ரிசர்வேஷன் வழங்கிய சத்ரபதி ஷாஹு மகாராஜ், தந்தை பெரியார், ஸ்ரீநாராயண குரு, அமைப்பு சட்டம் மேதை விஸ்வரத்ன பாபா சாஹேப் அம்பேத்கர், இவர் எல்லாருடைய வழியில் நடந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் காரவானை வெகு தூரம் கொண்டு சென்ற பகுஜன் சமாஜ் கட்சியின் ஃபவுண்டர், பாம்செஃப் டிஎஸ் ஃபவுண்டர் தாதா சாஹேப் கான்ஷிராம், இவர் எல்லாருக்கும் வணங்கி எங்களோட தலைவி பெஹன்ஜியை தலைவி எங்களுடைய சுப்ரீமோவாக ஏற்றிக்கொண்டு இன்றைய சபையில் என்னோடு அமர்ந்திருக்கும் எங்களுடைய தேசிய கோஆர்டினேட்டர் முன்னாள் எம்பி டாக்டர் அசோக் சித்தார்த்தா அவர்களே, நண்பர் ஆனந்த் அவர்களே, அதுபோல பிஎஸ்பியின் தொண்டர்களான பெரியார் அன்பன் அவர், சத்யமூர்த்தி அவர், பார்த்திபன் அவர், விஜயவாடிலிருந்து வந்திருக்கும் பேங்க் கனரா பேங்க் டிவிஷனல் மேனேஜர் மிஷி நாகராஜ் அவர்களே, இளமான் சேகர் அவர்களே, எல்லாத்தோட முக்கியமாக டைனமிக் லீடர் ஆம்சாங்குடைய மனைவியான சகோதரி பொற்கொடி அவர், குழந்தை சாவித்ரிபாய் அவர்களே, என்னுடைய அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, உங்க எல்லாருக்குமே என்னுடைய ஜெய்பீம் வணக்கம். நம்முடைய தேசிய கோஆர்டினேட்டர் அசோக் சித்தார்த்தி பேசும்போது சொன்னார், கபீர்தாஸ் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு செயின்ட், அவர் சொன்ன வார்த்தை அவர் சொன்னார், மனுஷன் தான் பொறுக்கும் போது அழுகுவான், மற்றவங்க எல்லாம் சிரிக்குவாங்க, குழந்தை பொறுத்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களாம் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் மனுஷன் வருத்தப்படுவான், குழந்தையா பிறக்கும்போது கத்தி கத்தி அழுவான், ஏன் இந்த உலகத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதே மனுஷன் போகும்போது, இந்த உலகத்தை விட்டு போகும்போது தான் சிரித்து கொண்டே போகுவான், உலகம் அப்போ அழுகும், இவ்வளவு நல்ல மனிதன் இந்த நாட்டை இந்த உலகத்தை விட்டு போயிட்டான்னு சொல்லி. இந்த வார்த்தைக்கு தகுந்தபடி வாழ்ந்த ஒரு மனிதன் யாருன்னு நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு அது நம்முடைய சகோதரர் ஆம்சாங்கா இருக்கிறார். கடந்த 15 வருஷமா அவரு சவுத் இந்தியாவில் வேலை செய்திருக்காரு. நம்முடைய அசோக் சித்தார்ஜி லட்சக்கணக்கான ஜனங்களை பார்த்திருக்கிறாங்க. ஆனால் இந்த லட்சக்கணக்கான ஜனங்களை பார்த்தபோது ஆம்சாங் போல ஒரு உழைக்கிறவர், ஏழைகள் மத்தியில் ஒரு கௌரவத்தையும் அன்பை பெற்றவர், ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியத்தில் மாணவர்கள் மத்தியத்தில் உழைத்தவர், அவங்களுக்காக பாடுபட்டவர், உதவி செய்தவர், எல்லாருடைய அன்பு பெற்றவர். அது கட்சி ஆகட்டும், அமைப்பாகட்டும், ஜாதி மதம் இல்லாமல், மொழி இல்லாமல், எந்த ஏரியாவிலிருந்து வந்தாலும் சரி, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, எங்கிருந்து வந்தாலும் சரி, உதவின்னு வந்தா அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனுஷனை, இது போல ஒரு மனுஷனை நான் பார்க்கல. இது உண்மையாக மிகப்பெரிய இழப்பு. வெறும் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு மட்டுமல்ல, இந்த சமூகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் மிகப்பெரிய இழப்பு என்று ரொம்ப அழுத்தி சொன்னார். இதே வார்த்தையை நாங்கள் பல முறை சொல்லியிருக்கிறோம். கர்நாடகாவில் இருந்தும் நிறைய பேர் வந்திருந்தாங்க, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கேரளாவிலேருந்து வந்திருந்தாங்க, டெல்லியிலேருந்து வந்தாங்க, ஆந்திரா விஜயவாடாவிலேருந்து கூட எங்களோட நண்பர் டிவிஷனல் மேனேஜர் கனரா பேங்க் அவரும் வந்திருக்காரு. இது போன்ற நிறைய பேர் வந்து இன்னைக்கு அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க. இங்கே நாம சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், ஆம்சாங் நம்முடைய தலைவராக இருந்து நிறைய பேரை உருவாக்கி இருக்கிறாங்க. அவர் பேசுறதை நீங்க கேட்டிருக்க, ரொம்ப எளிமையா சொல்லியிருக்காங்க. இது போல எத்தனையோ விஷயங்கள் அவர் பேசியிருக்கார், நாமும் கேட்டிருக்கிறோம். ஆனால் அடிக்கடி எனக்கு சொல்வார், நான் இங்கே 5 வருஷம் கோஆர்டினேட்டராக இருந்து 5-6 வருஷம் கோஆர்டினேட்டராக இருந்து வேறு மாநிலத்துக்கு போன பிறகு
போன மாசம் தான் இங்க சந்திச்சோம். ஏதோ ஒரு விஷயமா வந்த போது சொன்னாரு, நான் இத்தனை விஷயம் சொல்லியிருக்கிறேன், அதனால இன்னும் எங்க ஜனங்க அதுக்கு உங்களுக்கு இன்னும் புரியல, இது என்ன சொல்றது புரியல சார், நம்ம கேடுறச இன்னும் புரியலன்னு சொன்னாங்க. இதை புரிஞ்சுங்க, தெரிஞ்சுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சுங்க. நம்முடைய தலைவன் ஒரு வருத்தத்துல தான் இந்த உலகத்தை விட்டு போயிருக்காருன்னு தெரிஞ்சுங்க. இது ஆம்ஸ்ட்ராங் மட்டும் இல்ல, பாபா சாஹேப் அம்பேத்கருக்கும் இந்த வலி இருந்தது, மாநிலர் காஞ்சிராமுக்கும் இந்த வருத்தம் இருந்தது. எல்லாம் நம்முடைய தலைவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, யோசனையே பண்ணாத இருக்கிற, சிந்திக்கிறதுக்கே தகுதி இல்லாத இந்த சமூகத்தை எப்படி சிந்திக்க வைக்கிறது? தன்னுடைய கஷ்டங்களுக்கு, தன்னுடைய துன்பங்களுக்கு காரணம் தெரியாத வாழ்றாங்க. தெரிகிற மாதிரி புரிய வச்சா புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, புரிஞ்சாலும் அதுக்கு தகுந்த வேலையும் செய்ய மாட்டேன்றாங்க. இதுதான் மிகப்பெரிய வருத்தமா எல்லா தலைவர்களும் நொந்திருக்கிறாங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷனை எழுதி இந்த நாட்டுக்கு அர்ப்பணிச்ச போது ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அப்போ ஆச்சாரிய கிருப்லானி என்றவர் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு கேட்பாரு. அப்ப அவர் சொல்வாரு, இதுவரைக்கும் ராஜா மகாராஜாங்க இந்த நாட்டை ஆழ்ந்திருக்கிறாங்க, இந்த நாட்டின் அரசன் ராணியின் வயிற்றுல தான் பிறக்குவான். இப்போ ராணிக்கு நான் ஆபரேஷன் செய்துட்டேன், இனிமேல ராஜா ராணி வயிற்றுல பிறக்க மாட்டான், அவன் ராஜாவும் இருக்க மாட்டான், மக்களுக்கு ஒரு தொண்டனா இருப்பான். அந்த தொண்டன் பிறக்கிறது வாக்கு சீட்டில, வாக்கு பெட்டியில பிறப்பான தவிர ராஜா மகாராஜா வீட்டில் பிறக்க மாட்டான். இதோட உங்களுடைய ஆதிக்கத்தை, டாமினேஷன் நான் அழிச்சிட்டேன், இதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு என்றாரு. அப்போ சிரித்த கிருப்லானி சொல்வாரு, உங்க சமூகத்தில் நீ ஒருத்தர் தான் ரொம்ப அறிவாளியா இருக்கிற, ஆனா உன்னை போல எல்லாருமே இன்னும் அறிவாளியா மாறல. ஓட்டு பெற்று கொடுத்துருக்கிறவங்களுக்கு அதான் ஓட்டோட மதிப்பு தெரியுமா அவங்களுக்கு? அந்த ஓட்டோட மதிப்பு தெரியுமா அவங்களுக்கு? ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. அதனால ரொம்ப ஈஸியா நாங்க ஒரு சூழ்ச்சி செய்தோ, ஏதோ ஒரு சதி செய்தோ, இல்ல பணம் கொடுத்தோம், ஏதோ ஒரு வகையில் இந்த ஓட்டை வாங்கி மறுபடியும் நாங்க தான் ஆள போகிறோம்னு சொன்னாங்க. அப்ப பாபா சாஹேப் மறுபடியும் சொன்னாரு, எது வரைக்கும் செய்வீங்க இத? என் மக்களுக்கு இந்த ஓட்டோட மதிப்பு தெரியாது இருக்க வைக்க மட்டும் தான் செய்வீங்க. என் மக்களை நீ ஒரு முறை ஏமாத்தலாம், 2 முறை ஏமாத்தலாம், நிரந்தரமா ஏமாத்த முடியாது. என்னுடைய கட்சியோட சின்னம் யானை. யானை எந்திரிக்கிறதா கொஞ்சம் கஷ்டம், உட்கார்ந்து இருக்கிற யானை ஏஞ்சி நிக்கிறதா கொஞ்சம் கஷ்டம். ஆனா ஏஞ்சி நின்ன பிறகு எந்த ராஜா மகாராஜா வந்தாலும் அதை உட்கார வைக்க முடியாது. பல வருஷமா என் மக்கள் உட்கார்ந்து படுத்திருக்கிறாங்க. ஆனா ஒரு முறை எச்சரிக்கையாகி உங்க எஞ்சி நின்னான்னா நீங்க யாருமே இருக்க மாட்டீங்க. உன்னை போல பண்டிதங்க, உன்னை போல அறிவாளிங்க, பணக்காரங்க எல்லாருமே தெருவில் வந்து பிச்சை எடுக்க போறீங்கன்னு சொன்னார் அவர். கைத்தட்டுறோம். ஆனா வருத்தம் என்னன்னா இது வரைக்கும் அது ஆகல. 1991 சவுத் ஆப்பிரிக்கால அவங்க ஓட்டுரிமையை பெற்றாங்க. ஒரே வருஷத்துல ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடுச்சு. நெல்சன் மண்டேலா அதோடைய பிரசிடென்ட் ஆயிட்டாரு. ஒரே வருஷத்துல நமக்கு ஓட்டுரிமை வந்தது 1935. பாபா சாஹேப் அம்பேத்கர் வெறும் 3 சபையில, வட்டமேஜை மாநாடுல வெறும் 3 சபை தான் நடந்தது. அந்த 3 சபையில போய் போராடி பேசி பெரிய பெரிய மகான்களா இருந்தானுங்க, பெரிய பெரிய வித்வான்களா இருந்தாங்க, அவளை எல்லாம் தோக்கடிச்சு ஓட்டுரிமை பெற்று தந்தார். அந்த வரலாறு நீங்க ஆம்சாங் பற்றி பேசியதை கேட்டிருக்கிறீங்க. அப்போ பெற்றெடுத்த அந்த ஓட்டு நமக்கு உரிமை கிடைச்ச பிறகு அவரு பாபா சாஹேப் அம்பேத்கர் நினைச்சாரு, ஒரு 5-10 வருஷத்துக்குள்ள என் மக்கள் ஆட்சி பிடிப்பாங்க. ஏன்னா வெறும் எஸ்சி எஸ்டி மட்டுமே 25% இருக்கிறாங்க. இவங்க கூட பேக்வர்ட் கிளாஸஸ் முஸ்லிம்ஸ் சேர்ந்தாங்கன்னா 70-80% ஓட்டு ஒரு பக்கம் வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் இவங்க தான் நிரந்தரமா ஆட்சி பிடிக்குவாங்க, இவங்க தான் நாட்டை ஆளுவாங்க. அந்த தைரியத்துல தான் பாபா சாஹேப் சொன்னாரு, போங்க உங்க வீட்டு செவுத்து மேல எழுதிங்க, நாளை சுதந்திர இந்தியா ஆள போகிறது நீங்க தானே எழுதி வைங்கன்னு சொன்னாரு.
அப்ப நம்ம ஜனங்களுக்கு எழுதுறதுக்கு படிக்க தெரியாம இருந்தாங்க. படிச்சவங்க கூட எழுதலான்னு பார்த்தா செவரு இருக்காது. அப்போ எல்லாம் குடிசைங்க தான், எழுத முடியல. ஆனா இப்ப படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, எழுதுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இன்னுமே நாம வீட்டு செவத்துல இல்ல, ஒரு நோட் புக்ல கூட எழுதுறதுக்கு பயப்படுறோம், இந்த நாட்டை நாம் ஆளுவோம்னு சொல்றது. ஆனா ஆர்ம்ஸ்ட்ராங் வாழ்நாள் முழுவதும் சொன்னார். பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒளியை சொல்லி, அவர் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லி ஒவ்வொரு மீட்டிங்ல சொல்வார். நாம தமிழ்நாட்டில் 24% கவர்மெண்ட் கொடுத்திருக்க சென்சஸ் விடுங்காது, அது கரெக்ட் இல்லாது. உத்தரப்பிரதேச 23% இருக்கிறவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்கன்னா நாம 24% இருக்கிறோம். நம்ம ஏன் பிடிக்க முடியாது? இங்க அங்க விட அதிகமா இங்கதான் வாய்ப்பு. ஏன்னா எல்லாம் நம்முடைய முன்னோர்களும் பிறந்திருக்கிறது சவுத் இந்தியால. பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆகட்டும், பெரியார் ஆகட்டும், மகாத்மா புலே ஆகட்டும், ஷாவு மகாராஜ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே பிறந்திருக்கிறது இந்த சவுத் இந்தியால. பாபா காஞ்சிராமையா அடிக்கடி சொல்லுவார், நான் இங்கிருந்து கருத்துக்களை எடுத்துட்டு போய் அங்க வளர்த்த, நான் இங்க இருக்கிற விதைகளை எடுத்துட்டு போய் அங்க போட்டேன், அங்க எனக்கு வளர்ச்சி வந்துச்சு. ஆனா இங்க எத்தனை விதை போட்டாலும் அது மொழிக்கவே இல்லை. வருத்தத்தோட சொல்வார். அதே வார்த்தை ஆம்ஸ்ட்ராங் சொல்லி, மாநியார் காஞ்சிராமையா காலத்துல ஆகாதது நம்ம காலத்துல நம்ம செய்வோம்னு சொன்னார். பல முறை பல இடங்களில் ஓட்டு பத்தி பேசியிருக்கிறாரு. ஆனால் ஏன் ஆகல? எதுக்கு நம்ம 1935 ஓட்டு வந்தாலும் இன்னி இது வரைக்கும் நமக்கு ஆட்சி பிடிக்க முடியல? 90 வருஷம் ஆயிடுச்சு, இனிமே முடியல. அது ரொம்ப சிம்பிள். ஆப்பிரிக்கால, சவுத் ஆப்பிரிக்கால ஓட்டு வாங்குறதுக்காக 5 லட்சம் பேர் உயிர் கொடுத்தாங்க, தியாகம் செய்தாங்க. அவனோட தலைவர் 27 வருஷம் ஜெயில இருந்தார். ஆனா இங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் மட்டும்தான் போராட்டம் செய்தார். இந்த மக்களுக்கு ரத்தம் இல்ல, வேர்வை சிந்த கூட விடல. அவங்க கன் பிடிச்சி ஃபைட் பண்ணல, பெண்ணு பிடிச்சிதான் ஃபைட் பண்ணார், பெண் எடுத்து தான் ஃபைட் பண்ணார். அது மட்டும் இல்ல, தன்னுடைய 4 குழந்தைகளை இருந்தார், தன்னுடைய மனைவியை இருந்தார். இதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஓட்டுரிமை கிடைச்சது. அந்த ஓட்டு பாபா சாஹேப் அம்பேத்கருடைய 4 உயிர் தியாகம் செய்த பிறகு, அவங்க மனைவியை தியாகம் செய்த பிறகு கிடைச்சிருக்கிற உரிமை அது. அந்த ஓட்டுரிமை கேட்கறதுக்கு இன்னைக்கு பல கட்சிகள் நம்ம கிட்ட போட்டிட்டுன்னு வராங்க. அவங்களுக்கு எந்த உரிமையில கேட்கறதுக்கு தகுதி இல்லை, அவங்களுக்கு போடுறதுக்கு நமக்கும் எந்த அதிகாரம், அவங்களுக்கு ஓட்டு போடுறது நமக்கும் எந்த அதிகாரம் இல்லை. ஆனாலும் நம்ம ஓட்டு அவங்களுக்கு வித்துல இருக்கிறோம். இதுதான் நம்முடைய தப்பு, இங்கதான் நம்ம தப்பு. அதனாலதான் இங்க சிறுபான்மையர்கள், அதாவது சிறுபான்மையான முஸ்லீம் நினைக்காதீங்க, ஜனத்தொகையில ரொம்ப கம்மியா இருக்கிறவங்க ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. ஜனத்தொகையில அதிகமா இருக்கிறவங்க இங்க அடிமைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மாநியார் காஞ்சிராமையா உத்தரப்பிரதேசில் எதுக்காக எப்படி அவங்க ஆட்சி பிடிச்சாங்கன்னு சொன்னா, அந்த மக்களுக்கு அந்த ஓட்டு தக்க வச்சுக்கிறதுக்கு, தன்னுடைய கட்சியை ஓட்டு போடுறதுக்கு அவங்களை தயார் செய்திருக்கிறாங்க. ஒரு ஓட்டு போடுறதுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் உயிர் கொடுத்திருக்கிறாங்க, அவங்க தியாகம் செய்திருக்கிறாங்க. அந்த ஓட்டுடைய மதிப்பு அவங்களுக்கு தெரியுது. ஆனா இது வரைக்கும் நமக்கு அந்த ஓட்டுடைய மதிப்பு தெரியவில்லை. பகுஜன் சமாஜ் கட்சியின் தொண்டர்கள் டைனமிக் லீடர் அண்ணனை ஏற்றுக்கொண்டிருக்கிறவங்க, அவருக்காக நான் என்ன வேணுமாலும் செய்யறேன்னு சொல்லிட்டு துடிச்சு கொண்டிருக்கிறவங்க, இன்னைக்கு நாங்க ஒரு முடிவு எடுக்கணும். அவரு எதை சாதிக்கணும்னு நினைச்சாரோ அதை இங்க சாதிக்கணும். நம்ம மக்களுக்கு ஓட்டின் உரிமையை, அதோட மதிப்பை அவங்களுக்கு தெரிய வைக்கணும். அதுக்காக அவங்க பாடுபடணும், அதுக்காக அவங்க தியாகம் செய்யணும், அதுக்காக அவங்க எந்த விதமான தியாகம் செய்யறதுக்கோ உயிர் கொடுக்கறதுக்கோ ரெடி ஆகணும். அந்த அளவுக்கு அவங்கள ரெடி செய்யணும். தன்னோட உயிரே எழுந்த அவர் இன்னைக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் கொள்கைகளை ஊருக்கெல்லாம் பரவி இருக்காரு, தேசத்துக்கல்ல உலகத்துக்கே பரவி இருக்கிறார். என்னுடைய நண்பர் ஒரு வீடியோ அனுப்பியிருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கால கூட இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய அவர் நினைவுக்காக அஞ்சலி செலுத்திருக்காங்க. இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா எங்க, தமிழ்நாடு எங்க, பீகார் எங்க, பஞ்சாப் எங்க, ஜேஎன்யூ, டெல்லி எங்க, ஆம்ஸ்ட்ராங் எங்க? எல்லா இடங்களும் இன்னைக்கு ஒரே குரல் இருக்கிறாங்க, சிபிஐ விசாரணை நடக்கணும்னு சொல்லிட்டு. இது தொடர்ந்து நடக்கும், இது ஒரு பக்கம் நடக்கட்டும், ஓய்வில்லாம இது நடக்கட்டும். அதே வேளையில 2 வருஷத்துல நமக்கு எலெக்ஷன் வருது. எந்த அரசாங்கம் டைனமிக் லீடர் ஆம்ஸ்ட்ராங்க்கு பாதுகாப்பு கொடுக்கலையோ அந்த அரசாங்கம்
கொலவெறி பிடிச்ச அரசாங்கம், ரத்த வெறி பிடிச்ச அரசாங்கம் அது இருக்கக்கூடாது. அதை தோக்கடிக்கணும். அதை தோக்கடிக்கணும். தமிழகத்தில் நீங்க கரெக்டா நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க, கரெக்டா புரிஞ்சு பாருங்க. எப்பெல்லாம் ஷெட்யூல்டு காஸ்ட் ஓட்டு மாறுதோ அப்பெல்லாம் தமிழ்நாட்டில் மாற்றம் வந்திருக்குது. மொத்தம் ஷெட்யூல்டு காஸ்ட் கருணாநிதியை விட்டு எம்ஜிஆர் ஓட்டு போட்டாங்க. கருணாநிதி அட்ரஸ்ல ஒரே ஒரு சீட் தான் மட்டும் ஜெயித்து வீட்டில் உட்காந்துட்டார். அதே போல எப்போ ஜெயலலிதா அம்மாவுக்கு போட்ட ஓட்டுகள் எல்லாம் கருணாநிதிக்கு போட்டாங்களோ, கலைஞர் கருணாநிதிக்கு, அப்போ அவரு முதலமைச்சர் ஆனார். இப்போ அதே மாதிரிதான், இப்போ அதே கதிதான். காங்கிரஸ் டிஎம்கே எல்லாம் சேர்ந்து இந்தியான்னு செய்துக்கிறாங்க. அந்த இந்தியாவுக்கு ஓட்டு நம்ம மக்கள் தான் போட்டிருக்குது. எஸ்சி எஸ்டி முஸ்லிம்ஸ் தான் அதிகம், 90% போட்டிருக்கிறாங்க இந்தியா முழுவதும். அதனால இன்னைக்கு பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தகுதி கூட இல்லாத இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு எதிர்கட்சி தகுதியை பெற்றிருக்குது. மிகப்பெரிய மெஜாரிட்டி பெற்றிருந்த பிஜேபி இன்னைக்கு 2 கட்சியோட தயவுல இன்னைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்குது. எதுக்காகன்னா நம்ம ஓட்டால மட்டும்தான். முக்கியமா ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டுல, எஸ்சி ஓட்டுனால, எஸ்சி எஸ்டி ஓட்டுனால தான் 25% ஓட்டால தான் இந்த மாற்றமே வந்திருக்குது. இப்ப நம்ம முடிவெடுக்க வேண்டியதா இருக்குது. இந்த மாற்றத்தை நம்ம தமிழகத்தை கொண்டு வரணும். பகுஜன் சமாஜ் கட்சி யானை எங்க சின்னம், நீலக்கொடி எங்க கொடி அப்படி வாயில சொன்ன மட்டும் போதாது. ஒரு 10 யானைகளாவதும் இங்க அசம்பிளில உள்ள போகணும். 10 யானை, குறைஞ்சது 10 என்ன யானை தமிழ்நாட்டின் அசம்பிளில பூர்ண உள்ள. அப்பதான் உங்களுக்கு பண்ணிங்களுக்கெல்லாம் புத்தி சொல்ல முடியும், விரட்ட முடியும். அப்பதான் அந்த கொலைவெறி பிடிச்சவங்களை நீங்க ஜெயிலுக்கு அனுப்ப முடியும். ஜெயிலுக்கு போக வேண்டியவன் அசம்பிளில இருக்கிறான், அசம்பிளில இருக்கிறவன் தெருவில் இருக்கிறான். இந்த தெருவில் இருக்கிற அறிவாளிங்க நம்முடைய தொண்டர்கள் உள்ள போகணும். நீலக்கொடி வேற உங்க வீட்டாண்டு பறந்தா போதாது, அது இங்க சட்டமன்றத்து மேலேயும் பறக்கணும், சட்டமன்றத்திலையும் பறக்கணும். உங்க வீட்டுக்கு நீங்க முதலாளி இருந்தா போதாது, அங்க இருக்கிற அந்த ஒரு வீடு என்ன இருக்குது, சட்டமன்ற வீடு, அங்கேயும் நீங்க முதலாளி ஆகணும். இதுக்காக தான் ஆம்ஸ்டாங் தன் உயிரை கொடுத்து நமக்கு வழிகாட்டியிருக்கார். தயவுசெய்து இதை நோக்கி நாம சிந்திக்கணும். போராட்டம் செய்கிறோம், கத்துறோம், தெருவுக்கு வரோம். அடிக்கடி மாநில காஞ்சிராமையா சொல்வாரு, இதை நம்ம டாக்டர் அசோக் சித்தார்த்தன் சொன்னார். யார் மேல இந்த வன்கொடுமை மேல நடக்கும், யாருக்கு ரேப் ஆகும், யார் மர்டர் ஆகும், அடிமைகள் மட்டும்தான் மர்டர் ஆகுவாங்க. அடிமைகள் மேல மட்டும்தான் எல்லா விதமான வன்கொடுமைகளும் நடக்கும். இதுக்கு நீங்க யார் வன்கொடுமை செய்யறானோ, யார் கொலை செய்யறானோ, எவன் நம்ம துன்பத்தை கொடுக்க அவங்ககிட்ட போய் நியாயம் கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டா அது ரொம்ப கேலிக்குடியா இருக்கும், அது காமெடியா இருக்கும். எவன் நம்மளை அடிக்கிறானோ, எவன் நம்மளை வெட்டுறானோ அவனே போயிட்டு நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும், இதுக்கு அர்த்தம் இருக்குதா? இதுக்கு அவனுக்கு அந்த தைரியம் எங்கிருந்து வருதுன்னு சொன்னா அவன் கையில இருக்கிற அதிகாரத்தால. அந்த அதிகாரத்தை கொடுத்தவங்க யாருன்னா அது நாம தான், நாம் கொடுத்துருக்கோம். அந்த அதிகாரத்தை மாற்றணும், அந்த அதிகாரத்தை நாம் பெறணும். அதுக்காக தான் பகுஜன் சமாஜ் கட்சியை மாநில காஞ்சிராமையா உருவாக்கினார். ஏன்னா அப்போ நமக்கான ஒரு கட்சி இருக்குல்ல, காங்கிரஸ் மாத்தி பிஜேபி, பிஜேபி மாத்தி டிஎம்கே, டிஎம்கே மாத்தி ஏடிஎம்கே போட்டிருந்தோம். இப்போ நமக்காக ஒரு கட்சி இருக்குது, பகுஜன் சமாஜ் கட்சி, 3வது தேசிய கட்சி. இந்த தேசிய கட்சி இந்த நாட்டில் நிலைநாட்டணும், சட்டமன்றத்தில் நாம குரல் கொடுக்கணுன்றதுக்காக ஆம்ஸ்டாங் மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்திருக்கிறார். அவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து இங்க பெரிய மாவீரர் பட்டியல சேர்ந்துட்டார். அவருக்கு நம்முடைய முன்னோர்களோட அவரும் இன்னைக்கு வந்துட்டார். அவர் பூஜை பண்ண போதாது, அழுது ஒப்பாரி வச்சா போதாது, அவர் கொள்கையில நடக்கணும், அவர் பாதையில நடந்து அவர் கனவை நிறைவேற்றணும் என்று எல்லாருக்கிட்ட நான் வேண்டிக்கிட்டு என்னுடைய உரைகளை நான் நிறுத்துவேன். கடைசியாக என்னோட சகோதரிக்கு பொற்கொடின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. பொற்கொடி சகோதரி வெறும் பொற்கொடியா இருந்தா மட்டும் போதாது, போர்க்கொடியா மாறணும். கட்சியை இன்னும் நீங்க ஆக்டிவ் ஆயிட்டு எல்லாருக்கும் தாயா இருந்து வழிகாட்டியா இருந்து எல்லாரையும் முன்னெடுத்தணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இதோட என்னுடைய உரையை நான் நிப்பாடுகிறேன். ஜெய் பீம், ஜெய் பாரத், ஜெய் காஞ்சிராம், ஜெய் ஆர்ம்ஸ்ட்ராங்.